Hare Krishna, welcome to Ahobilam Vlog Part 2. In this video, we will explore the sacred Upper Ahobilam temples where Lord Narasimha performed his divine pastimes. ஜெய் நரசிம்மா, எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அப்பர் அஹோபிலம். எங்கே நரசிம்மர் வந்து இரண்யகசிபுவை வதம் பண்ணார்ல, அரக்கன் இரண்யகசிபுவின் அரண்மனை இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. ஸோ இது மேலே ஏறி போகணும். இது வந்து 14 கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் ஏறி போய் தான் நரசிம்மர் பார்க்கணும். ஒரு ஆன்மீகமான பக்தி ஹைக்கிங் போகலாமா? நடக்க ஆரம்பிக்குது. இந்த மலையில மொத்தம் 7 புனித இடங்களை நாம வந்து பார்க்க போறோம். முதலாவதாக ஜுவாலா நரசிம்மர் ஆலயம். இந்த இடத்தில் தான் பகவான் நரசிம்மதேவர் இரண்யனை வதம் செய்ததனால இங்குள்ள மூர்த்தி மிகவும் உக்கிரமான தோற்றத்தில் இருக்கிறார். ஜுவாலா என்றால் நெருப்பை குறிக்கின்றது. அவருடைய கோபமானது எரியும் தீயை போல இருந்ததுனால அங்கு தோன்றிய பகவானே ஜுவாலா நரசிம்மர் என்று அழைக்கப்பட்டார். இரண்டாவதாக நரசிம்மர் தூணிலிருந்து தோன்றிய இடமான உக்ரஸ்தம்பத்துக்கு போகப்படும். இந்த தூணிலிருந்து இரண்யகசிபுவை அழிக்க உக்ர ரூபத்தில் பகவான் வெளிப்பட்டதனால இந்த இடத்திற்கு பேர் உக்ரஸ்தம்பம். மூன்றாவதாக இரத்த குண்டம். நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த பிறகு இரத்த வெள்ளத்தில் இருக்கும் கைகளை இந்த குளத்தில் கழுவியதால் இந்த குளத்தின் நீர் சிகப்பாகவே காணப்படுகிறது. நான்காவது சந்நிதியாக குரோட நரசிம்மரை பார்க்கப்படும். குரோட என்றால் வராக ரூபத்தை குறிக்கின்றது. பகவான் வராக நரசிம்ம ரூபத்துடன் ஆவேசமாக காட்சி அளிக்கின்றார் இந்த இடத்துல. ஐந்தாவது இடமாக மாலோல நரசிம்மரை பார்க்க போகிறோம். ஆவேசம் அடைந்த நரசிம்மர் இந்த இடத்துல சாந்த ரூபமாக லக்ஷ்மி தேவியுடன் காட்சியளிக்கிறார். அடுத்ததாக அஹோபில நரசிம்மர் சன்னதி. அஹோபிலம் என்ற பெயர் தேவர்களால் மெய்மறந்து போய் சொன்ன அஹோ பலம், ஓஹோ என்ன ஒரு சக்தி என்று புகழ்ச்சியாக ஏற்பட்டதுதான் இந்த அஹோபில நரசிம்மர். இங்கு நரசிம்ம பெருமாளை உக்ர ரூபத்துடன் நமக்கு பார்க்கலாம். இங்கு சிவபெருமான், ஸ்ரீராமர், திருப்பதி ஸ்ரீனிவாஸ் போன்ற பரம பக்தர்களும் வழிபட்ட ஸ்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது. மேலையும் கீழையுமா போகுது. இது வந்து எப்படி தெரியுங்களா, நேர பேர் நேரம் ஏறிட்டு கீழே இறங்கணும். கீழே இறங்கிருக்கோம். அப்படி மேலே ஏறும். நரசிம்மர் அவதரித்த இடத்தை பார்க்குறது இந்த பாதை பாருங்க. இறங்க வச்சுருக்கீங்களா, தங்க வைங்க, படி இல்லாமல் இறங்கி பார்க்குறது. உக்ரஸ்தம்பம். ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ் பகவானுக்கு ஜெய். இந்த உக்ரஸ்தம்பம் வந்து இரண்யகசிபுடைய தூண். ஸோ இது ஃபுல்லாக தான் இரண்யகசிபுடைய அரண்மனையாக இருந்ததான். ஸோ அது அப்படியே காலப்போக்கில் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்தம்பத்திலிருந்து தான் நரசிம்மதேவர் தோன்றினாராம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய அந்த தோற்றம் தெரிகிறதாக சொல்கிறாங்க. எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு மேலே அந்த கொடி தெரியுதா, அந்த இடத்துல தான் நரசிம்மர் பாதம் இருக்குது. அங்கே தான் நம்ம போகிறோம். ஜுவாலா நரசிம்மர் ஆலயம் பாருங்கள், இங்கேருந்து தெரியுது. மலைக்கு அடியில் இருக்கு பார்த்தீங்களா. இது பவனாசினி தீர்த்தம். மலைக்குருதியில் இருந்து பாயும் புனித நீர். பாவங்களை நாசம் செய்யும் இந்த தீர்த்தம் பக்தர்களுக்கு சாந்தமும் பரிசுத்தத்தையும் அளிக்கிறது. ஃபைனலி நம்ம ஜுவாலா நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஜுவாலா நரசிம்மர் ஆலயத்தில் தான் இரண்யனுடைய அரண்மனையின் வாசல் இருந்திருக்கு. இந்த வாசல் பகுதியில் தான் பகவான் நரசிம்மர் இரண்யனை தொடையில் அமர வைத்து நகத்தால் அவனுடைய புடலை கிழித்து மாலையாக அணிந்த இந்த ஸ்தலமானது ஜுவாலா நரசிம்மர் ஆலயம். ஜுவாலா நரசிம்மதேவ் பகவானுக்கு ஜெய். பகவான் நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த பிறகு இந்த குண்டத்துல தான் கை கழுவுனதா சொல்றாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதோட தண்ணீர் வந்து ரத்த கலர்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரத்த குண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று வரை இந்த நீரானது சிகப்பாக காணப்படுவது உண்மையிலேயே ஒரு தெய்வீக ரகசியம் போலதான் இருக்கின்றது. இப்போ நம்ம இந்த இதுக்கு மேலே தான் வந்துட்டு நடக்க போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உக்ரஸ்தம்பம், நரசிம்மர் அவதரித்த உக்ரஸ்தம்பம் வந்து இதில் தான் இருக்குது. இதில் போகிறது ரொம்ப ரொம்ப கடினம், எல்லாருமே போக முடியாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி அந்த மேலே நரசிம்மர் பாதம் பார்த்தோம் இல்லையா, குடி இருந்தது, அங்கே போக போகிறோம். ஜெய் நரசிங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிங்கம் பீஷணபத்ரம் நமாம்யஹம். ஜெய் நரசிங்க. பார்த்தீங்களா, போகிறதுக்கு ரோடே இல்லை. ஸோ இந்த கல்லை பிடிச்சிட்டு தான் போகணும். யாருமே இங்கே போகிறதில்ல. நம்ம எப்படியாவது போகிறதுக்கு
முயற்சி பண்ணுவோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. உக்ரஸ்தம்பம் பார்த்தீங்களா மேலே, இதை நடப்பாது. இந்த பாதையிலையும் யாரும் இல்லை. சின்ன சின்ன அடையாளங்களோ வழிகாட்டலோ கிடையாது. பாறைகளும் கொடுமையான ஏறுகளும் அச்சமூட்டும் அமைதியும் மட்டுமே இங்கே இருக்குது. ஆனால் ஸ்ரீ நரசிம்மதேவருடைய கிருப்பையால் நம்ம பாதி வரை வந்து சேர்ந்ததே ஒரு மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த ஸ்தம்பத்தை பார்த்த பிறகு. ஜெய் நரசிம்மதேவ் பகவானுக்கு ஜெய். ஃபைனலி கடைசியாக மேலே வந்தாச்சு. இங்கே இருந்து தான் நரசிம்மர் பாதம் இருக்குது. இந்த தூணிலிருந்தே நரசிம்மருடைய பாதம் பதிர்ந்து இரண்யனை தாக்குவதற்காக இங்கிருந்து பாய்ந்ததாக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நரசிம்மருடைய பாதச்சுவடு ஒன்றும் இந்த இடத்துல இருக்குது. சுற்றி பார்த்தீங்களா, இரண்யனுடைய அரண்மனை பாருங்கள், இவ்வளோ உயரமாக இருந்திருக்கு. சத்திய யுகத்தில் மனிதர்கள் பெருசாக இருப்போம்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அது நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளால் உணர முடியும் எவ்வளோ பெரியது அப்படின்னு. जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे. இங்கே பார்த்தீங்கன்னா பகவான் நரசிம்மரின் பாதம் பதிந்த இடம். உக்ரஸ்தம்பத்திலிருந்து வெளிப்பட்ட பின் இங்குதான் அவர் காலடி வைத்தார் என புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாதம் இன்று வரை பாறையில் தெளிவாக இருக்கு. இது ஒரு சாதாரண கல் அல்ல, இது ஒரு லீலை காட்சிப்படுத்தப்படும் தெய்வீக சின்னமாகும். பகவானின் தோற்றத்துக்கும் பகவான் பாதுகாப்புக்கும் இந்த பாதம் ஒரு ஜீவாந்த சாட்சியாகும். இங்கிருந்தே அவர் முன்னேறி இரண்யனை சம்ஹாரம் செய்ய சென்றார் என்று புராணம் கூறுகிறது. ஜெய் உக்ர நரசிம்ம பகவானுக்கு ஜெய். நான் வரும்போது இந்த பக்தர்கள் ஹைதராபாத்லேருந்து ஒரு பக்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் அகோபிலமில் உள்ள பூஜாரி நம்ம கூட இருக்காரு. அவங்களாம் காலில் எழுந்து ஒரு காலனியை அணியாமல் அவனுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் பாருங்க. இந்த பிரபுஜியும் காலில் எதுவுமே போடாமல் வந்துட்டு இருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஷூ, ஹைக்கிங் ஷூ போட்டு என்னால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இறங்கிட்டு இருக்கோம் இப்போ மேலேருந்து. ஜெய் நரசிங்கா, ஜெய் நரசிங்க தேவ பகவான் கி ஜெய் ஹோ. நாம் வெற்றிகரமாக பகவானுடைய ஆசீர்வாதத்துடன் ஜுவாலா நரசிம்மர், உக்ரஸ்தம்பம், ரத்தகுண்டம், பாவநாசினி தீர்த்தம் போன்ற புனித ஸ்தலங்களை பார்த்தவுடன் இப்பொழுது மாலோல நரசிம்மர், குரோட நரசிம்மர், அகோபில நரசிம்மரை பார்ப்பதற்காக போய்கிட்டு இருக்கோம். நம்ம வராக நரசிம்மருடைய சந்நிதிக்கு வந்திருக்கோம். இங்கே பகவான் நரசிம்மரின் உருவத்தில் வராக முகத்துடன் குரோதம் நிறைந்த அதி விசித்திரமான திருக்கோலத்தில் தரிசனம் தராரு. இது ஒரு மிக அரிதான ரூபம். வராகமும் நரசிம்மரும் இணைந்தது போல. பக்தர்கள் இங்கே வந்து பாதுகாப்பிற்காகவும் பாப விமோச்சனத்திற்காகவும் தரிசிக்க வருகின்றனர். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாலோல நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். மாலோலா, மா என்றால் மகாலட்சுமியையும், லோலா என்றால் அன்புடன் இருப்பவர் என்று குறிக்கின்றது. இங்கு சுவாமி அம்மையாருடன் அமைதியான ரூபத்தில் தரிசனம் தருகிறார். இதுவே நரசிம்மரின் சாந்த ஸ்வரூபம். பக்தர்கள் இதை கண்ட உடனே மனம் அமைதியடையும். இந்த இடத்தில் சுவாமி ஒரு கையில் சக்கரமும் இன்னொரு கையில் அம்மையை தாங்கி நின்று மிகுந்த கருணையுடன் பக்தர்களை காக்கிறார். லக்ஷ்மி நரசிம்மதேவ் பகவானுக்கு ஜெய். இப்போ நம்ம அகோபில நரசிம்மர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். நவ நரசிம்மர் சன்னதிகளில் இதுவே முதன்மையான சன்னதியாகும். விஷ்ணு பகவானின் வாகனமான கருட ஆழ்வார் இந்த இடத்துல தவம் செய்து நரசிம்மரை தரிசனம் செய்தாராம். இதுவரைக்கும் நவ நரசிம்ம ஸ்தலங்களில் 8 ஸ்தலங்களை நாம் தரிசித்து முடிச்சாச்சு. அடுத்ததாக 18 கிலோமீட்டர் போகக்கூடிய பாவன நரசிம்மர் ஆலயத்தை பற்றி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த டிசம்பரில் நரசிம்மரின் புனித ஸ்தலமான அகோபிலத்திற்கு ஒரு ஆன்மீக யாத்திரை நடத்த போகிறேன். முழு விவரங்களுக்கு வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தெய்வீக அனுபவத்தில் நீங்களும் இணைந்திட போகிறீங்கன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். 016-471-3037. ரொம்ப நன்றி. ஜெய் நரசிம்மா. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.